கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சா சக்தியாகிய வள்ளியும் கிரியா சக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 7 உபதேச காண்டம். அதில் 46 திருப்பணி புரிந்தவர் கதைகள். அதன் தொடர்ச்சி. கிளி அரசனுக்கு மற்றொரு கதையையும் சொல்லத் தொடங்கியது. அரசனே, முன்பொரு சமயம் நான் ஸ்ரீ வைகுண்டத்தில் மகாலட்சுமியின் கரத்தில் வீற்றிருந்தேன். அப்போது இந்திராணி அந்த மகாலட்சுமியை பூஜித்து வணங்கி அவள் மனதை சந்தோஷத்தில் ஆழ்த்தினாள். அப்போது திருமகள் தன் கரத்திலிருந்த எண்ணெய் இந்திராணிக்கு பரிசாக தந்துவிட்டாள். அதே சமயத்தில் மகாவிஷ்ணு அங்கு வந்து தம் தூதர்களை நோக்கி, தூதர்களே, இப்போது நீங்கள் இந்த வைகுண்டத்தை அதி அற்புதமாக அலங்கரித்து வைக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தார். உடனே மகாலட்சுமி வியப்படைந்தவளாக, நாதா, இப்போது இந்த வைகுண்டத்தை விசேஷமாக அலங்கரிப்பதற்கான காரணம் என்ன என்று அவரிடம் வினவினாள். அதற்கு மகாவிஷ்ணு, தேவி, ஸ்பார்ச்சவம் என்ற தேசத்தில் சர்வரி என்னும் நகரமொன்று இருக்கிறது. அங்கே கபிலன் என்னும் துர்க்குணமே உருவான வேதியன் ஒருவன் வசித்து வந்தான். அவன் திருடுவதையே தொழிலாக கொண்டிருப்பவன். ஒரு நாள் அவன் ஒரு குடும்பஸ்தனுடைய வீட்டிற்கு சென்று அங்கிருந்து பசுமாடு ஒன்றை திருடி கொண்டு வந்து விட்டான். அந்த பசுவின் பாலை அவன் கறந்து குடித்துவிட்டு அதை தன் வீட்டிலேயே கட்டி வைத்திருந்தான். அப்போது பசுவின் சொந்தக்காரன் தன்னுடைய பசு திருடு போனதை அறிந்து கொண்டு அவன் வீட்டை நோக்கி விரைந்து வந்தான். அதை உணர்ந்து கொண்ட அந்த கபிலன் அந்த மாட்டை ஓட்டிக்கொண்டு வேறொரு ஊருக்கு துரிதமாகச் சென்று அங்குள்ள மற்றொரு குடும்பஸ்தனின் வீட்டில் அதை கொண்டு போய் கட்டிவிட்டான். அவனும் அந்த இடத்திலேயே மாறு வேஷத்துடன் தங்கியிருந்தான். மறுநாள் காலை விடிந்ததும் அவன் அந்த மாட்டை அவிழ்த்து கொண்டு வீதியில் ஓட்டிச் சென்றான். அப்போது அதன் சொந்தக்காரன் அது தன் மாடுதான் என்பதை அறிந்து கொண்டு அவனிடமிருந்து மாட்டை பிடுங்கி கொண்டு விட்டான். அவனையும் அந்த தேசத்து அரசனின் வசம் ஒப்படைத்து விட்டான். அரசனோ அவன் கை தேர்ந்த திருடன் என்பதை விசாரித்து அறிந்து கொண்டு அவனுக்கு தண்டனையளிக்கும் விதத்தில் அவனுடைய 2 கைகளையும் பிடுங்கி எறிந்து விட்டான். அதனால் பெரிதும் வருந்தி துடித்த திருடன் விரைவிலேயே செத்து போய்விட்டான். அப்போது அவனை சிவகணங்கள் விமானத்தில் ஏற்றிக்கொண்டு சிவலோகத்திற்கு சென்று கொண்டிருந்தார்கள். சிவலோகத்திற்கு செல்லும் வழியிலேயே நம்முடைய வைகுண்டமும் அமைந்திருப்பதால் அவனை ஏற்றி கொண்டு வரும் அந்த அழகிய விமானம் இந்த வழியாகவும் வரக்கூடுமன்றோ? ஆகையால்தான் நம்முடைய வைகுண்டத்தையும் அழகுடன் திகழும்படியாக அலங்கரிக்கச் செய்கிறேன். இப்போது அந்த மகா பாதகனான திருடன் செய்திருக்கும் புண்ணியத்தையும் உனக்குச் சொல்லுகிறேன். அந்த திருடன் பசுவின் சொந்தக்காரனால் துரத்தப்பட்டு வேறொரு ஊருக்குச் சென்று அங்குள்ள குடும்பஸ்தன் ஒருவன் வீட்டில் பசுவை கட்டி வைத்து தானும் அங்கேயே தங்கியிருந்தான் அல்லவா? அப்போது அந்த வீட்டின் சொந்தக்காரரான குடும்பஸ்தன் ஒரு சிறந்த சிவபக்தனாக இருந்தாலும் அவன் அந்த பசுவின் பாலை கறந்து குடித்ததினாலும் அந்த புண்ணிய மகிமையால் திருடனுடைய பாவங்கள் அனைத்தும் அடியோடு நாசமாகிவிட்டன. இப்போது அவன் அனைவராலும் வணங்கத்தக்க விதத்தில் ஒரு சிறந்த புத்திசாலியாகவே திகழ்கிறான் என்று கூறினார். அதை கேட்ட லக்ஷ்மி தேவியும் சிவ புண்ணியத்தின் மகிமையை குறித்து பெரிதும் வியப்படைந்தாள். சகல புண்ணியங்களிலும்
சிவ புண்ணியமே மேலானது என்பதையும் அவள் உணர்ந்து கொண்டு மகிழ்ச்சியடைந்தாள். இவ்வாறு கிளி கூறி முடித்ததும் அரசன் ஆனந்த பரவசம் அடைந்து அன்று முதல் தானும் சிவ புண்ணியங்களில் மனதை ஈடுபடுத்தி ஏராளமான சிவ புண்ணியங்களை செய்து வரலானாள். முடிவில் அவள் சிவலோகத்தை அடைந்து மோட்சத்தையும் அடைந்தாள். எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.